வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெசிபீஸ் வித் ராஜ். நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம், சாசேஜ். இது யூரோப்பியன் குசைன். இது ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி இது கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பட் இன்றைக்கி நாங்கள் ரைஸ் கூட தான் இது சாப்பிட போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்மளோடைய சிக்கன் ஃப்ராங்கை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு பேர் சாசேஜ்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக டின்னர் மீல்ஸ்க்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. சிக்கன் ஃப்ராங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டியான சாசேஜஸும் இங்கே கிடைக்கும். ஒரு பேக்கெட்டில் 10 பீசஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி 2 பேக்கெட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் பை சைட் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி நான் வெட்டி எடுத்துக்கிறேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் ஃப்ராங்ஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம லெமன் கலக்கி வந்து செஞ்சிடலாம். ஸோ ஒரு 3 லெமனை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அது கூட இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4-5 நல்லா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம சோடா ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் ஃப்ராங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை. பட் அந்த தக்காளியில் உள்ள அந்த சாரே இறங்கி இப்போ நம்மளுக்கு வந்து ஜூஸியாக இருக்குது இந்த சிக்கன். இப்போ நம்மளோட சாசேஜ் வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதோட அரோமா பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது கூடலாம் சேர்ந்து செம சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு. நார்மலாக சாசேஜ் நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போது நம்மளோட டேஸ்டிங் டைம் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மோர் இன்ட்ரெஸ்டிங்கான vlogsோட உங்களை சந்திக்கிறோம். Until then, bye.